பிஜேபியோட தலைவர்களே தமிழர்களை முட்டாள்னு பேசுறாங்க. ஒரு மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவர் எவ்வளவு திமிரு இருந்தா தமிழனை முட்டாள்னு சொல்ல முடியும்? ஆடு கோழி கெடா பலியிடுறதெல்லாம் பண்ணக்கூடிய தமிழன் எல்லாம் முட்டாள் சொல்றாங்க. தமிழன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? நீங்க பண்ணக்கூடிய இந்த அகங்காரத்துக்கும் இந்த ஆணவத்துக்கும் எங்களுக்கு நிதி தர மாட்டேன், கல்விக்கு நிதி தர மாட்டேன், நாங்க கொடுத்த பணத்தை எங்களுக்கு தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்கம் டாக்ஸ்ல மட்டும் 1,18,000 கோடி ரூபாய் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. வெறும் இன்கம் டாக்ஸ் மட்டும் ஜிஎஸ்டி காசுல இருந்து எல்லாத்தையும் எடுத்தோம்னா வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வாங்குறீங்க. வருஷத்துல 3 லட்சம் 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்காரன் கொடுக்குறான். அதுல எங்களுக்கான நிதி 2,000 கோடி எங்களோட பிள்ளைங்க படிக்குது, பள்ளிக்கூடத்துக்கான நிதியை கொடுறான்னா அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. யார் வீட்டு காசு? உங்க அப்பா வீட்டு காசா? நான் கேட்போமா இல்லையா? மோடியை பார்த்து கேட்போமா இல்லையா? கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, தர்மேந்திர பிரதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்க வீட்டு காசா? அது நீ சம்பாதிச்சு கொடுக்குற காசா? அது யார் வீட்டு காசு? நாங்க சம்பாதிச்சு நாங்க ஜிஎஸ்டி கட்டுறோம், நாங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், நாங்க சுங்க வரி கட்டுறோம், இங்க ரோட் டாக்ஸ்ல இருந்து எல்லா வரியும் எங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கு. அந்த காசு எல்லாம் எங்க வீட்டு காசு? என்ன திமிர் இருந்தா நாங்க உங்களுக்கு பணம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. பேசிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழன் எல்லாம் ஆடு கோழி பலியிடுறவன் எல்லாம் முட்டாள்னு பேசுவீங்க. பிஜேபி காரங்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? தமிழ்நாட்டில் தமிழ்ல முட்டாள்னு சொல்லி இருந்துட முடியுமா? நீ